Hi guys, welcome back to Melvi Vlogs. இனி நம்ம மெல்வி vlogs என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம புதுசா ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து வாங்க போறோம் guys. சோ அதோட நம்ம வந்து தண்ணி வந்து கண்டிஷன் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சோ இந்த பக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்கு guys. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாதாம் லீஃப் தான் guys இது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு பாதாம் லீஃப் வந்து கட் பண்ணிடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. நமக்கு வந்துட்டு இவ்ளோ இருந்தா போதும் guys பாதாம் லீஃப். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு பாதாம் லீஃப் எடுத்து உள்ள போட்டுடலாம். நெக்ஸ்ட் இது வந்து என்னமோ நினைச்சுக்காதீங்க, இது நம்ம சாதாரணமா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கல்லுப்பு தான் guys. இது நம்ம வந்து ஒரு 3 துண்டு வந்து போட்டுக்கலாம். தண்ணிக்குள்ள நம்ம வந்து சாதாரணமா யூஸ் பண்ற கல்லுப்பு ஒரு 3 பீஸ் வந்து போடுறோம். சோ ஓகே guys, அவ்வளவுதான். நம்ம வந்து வாட்டர் வந்து கண்டிஷன் பண்ணி முடிச்சிட்டோம். சோ இதே மாதிரியே நம்ம இந்த ஒரு செட்டப்ப அடுத்த 2 நாளைக்கு அப்படியே வந்து நம்ம விட்டுறணும் guys. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் இல்லாட்டி ஒரு பவுல் வாங்கி அதுல இதே தண்ணி எப்படி நம்ம வந்து ஊத்திட்டு நம்ம வந்து பீட்டா ஃபிஷ் நம்ம அதுக்குள்ள வந்து விட்டுறலாம். சோ இந்த ஒரு தண்ணி இதே மாதிரியே ஒரு நாளைக்கு வந்து கண்டிஷன் ஆகணும். இன்னைக்கு வந்து என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ஆகுது guys. 26th நாங்க வந்து பீட்டா ஃபிஷ் வாங்குறதுக்கு போறோம். 3 days later. Hi guys, welcome back to Melvi Vlogs. இன்னைக்கு நம்ம Melvi Vlogs என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட்டா ஃபிஷ் போய் வாங்க போறோம் guys. இப்போ நம்ம அதான் guys வாங்க போய்கிட்டு இருக்கோம். ஏன் நான் பீட்டா ஃபிஷ் வாங்க போறேன் அப்படின்னா பீட்டா ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பவுல்னா கூட சர்வைவ் ஆயிக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற ஃபிஷ்ஷஸ்க்குலாம் வந்து லங்ஸ் கிடையாது, பட் பீட்டா ஃபிஷ் வந்து லங் ஃபிஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு இந்த ஆக்சிஜன் மோட்டர் எல்லாம் நம்ம வந்து செட் பண்ணவும் தேவையில்லை, அதிகமா நம்ம பீட்டா ஃபிஷ்ஷை கேர் பண்ணவும் தேவையில்லை. ஸோ அதனாலதான் நான் வந்து பீட்டா ஃபிஷ் வாங்க போறேன். பீட்டா ஃபிஷ்ஷுக்கு இன்னொரு நேமே இருக்குது, ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேங்க்ல நம்ம 2 பீட்டா ஃபிஷ்ஷஸை விட்டாலுமே அது ரெண்டுமே வந்து சண்டை போடும். ஆர் நம்ம பீட்டா ஃபிஷ்ஷை வேற ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கூட ரிலீஸ் பண்ணாலுமே வந்து பீட்டா ஃபிஷ் வந்து சண்டை போடும். ஸோ அதனாலதான் வந்து பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ஃபைட்டர் அப்படின்ற நேம் வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல ஏதாவது ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன டைப் ஆஃப் ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு ஃபிஷ் கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு guys. எனக்கு ஏதோ ஒரு சந்துக்குள்ள போயிட்டு இந்த ஒரு ஃபிஷ் கடையை வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு ஃபிஷ் கடை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு போறதுக்குள்ள ஷோப்பா என்னால முடியலடா. நாங்க அவ்வளோ நேரமா தேடி பீட்டா ஃபிஷ் வாங்க வந்த கடை என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா க்ளோனிங் அக்வா பெட்ஸ். சரி சட்டு உடனே கடைக்குள்ள போயிட்டு ஃபிஷ்ஷை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாதான் தெரியுது இது ஃபிஷ் கடை இல்ல ஃபிஷ் கடல் அப்படின்ட்டு. ஏன்னாக்கா கடைக்குள்ள போனாதான் தெரியுது அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சிருக்கிறாங்க guys. அந்த கடையில நான் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் தான் guys வீடியோ கேப்சர் பண்ணேன், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் வாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டா ஃபிஷ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைவனை கீழே போய் படுத்துட்டு இருக்கிறான். அந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய கலர்ல நிறைய விதமான பெட்டா ஃபிஷஸ் இருந்தது. பட் எனக்கு வந்து பிடிச்சது இந்த ஒரு பெட்டா ஃபிஷ் தான். பார்த்தோன்னே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இந்த ஒரு பெட்டா ஃபிஷ் தான் வாங்கணும் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறமா சும்மா அதுக்கு பக்கத்துல இருந்த பெட்டா ஃபிஷஸ்லாம் பார்த்தேன், அதெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா அந்த ஷாப்ல ஒர்க் பண்றவங்களை கூப்பிட்டு இந்த ஒரு பீட்டா ஃபிஷ் மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறமா இந்த ஒரு பீட்டா ஃபிஷ்க்கு எவ்வளவு சாப்பாடு போடணும் எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டேன். சரி ஓகே, எனக்கு இந்த ஒரு பீட்டா ஃபிஷ்ஷே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுமே எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பெட்டா ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா பெட்டா ஃபிஷ்ஷை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் ஒன்று காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அதுக்கப்புறமா பவுல் காமிச்சாங்க. பவுல் நல்லா இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பவுலையும் வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் என்னென்னா வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு, ஃபிஷ்ஷுக்கான பவுலு, இது 3 தான் கைஸ் வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கடையிலேருந்து கிளம்பிட்டோம். காருக்குள்ள போய் உக்காந்துட்டு ஒரு தடவை இந்த ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை எடுத்து பார்த்தோம். அவ்வளோ ஆக்டிவா சுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தது கைஸ். அதை பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்குது. பீட்டா ஃபிஷ் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம வந்து வாங்கிட்டோம் கைஸ். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த ஃபிஷ், ரொம்ப குட்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது நம்ம வீட்டு தண்ணியோட அது வந்துட்டு மேட்ச் ஆகணும். ஸோ எல்லாம் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணணும் வீட்டுக்கு போயிட்டு. அதை எப்படி வாட்டரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு பீட்டா ஃபிஷ், அதுக்கப்புறமா அதுக்கு நம்ம வாங்கின ஃபுட்டு, பவுல் எல்லாமே சேர்த்து எவ்வளோ ரேட் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபிஷ் மட்டுமே வந்து 200, அதுக்கு நம்ம வாங்கின ஃபுட் ஒரு 70 rupees, அண்ட் அந்த பவுல் வந்துட்டு 80 rupees, டோட்டலி 350 rupees ஆச்சு கைஸ்.